வாஸ்துங்கிற ஒரு மேட்டர் எனக்கு சின்ன வயசில் என்னுடைய நாலெட்ஜிலே கிடையாது. அதை பற்றி நான் கேள்விப்பட்டதும் கிடையாது. பட்டு ஜாப் விஷயமா நான் வந்து ஏபியில் ஹைதராபாத்தில் போய் வேலை பார்க்குற மாதிரி ஒரு இது வந்தப்போ, அங்கே வந்து ஃபுல்லாகவே ஏதாவது ஒரு பிளாட் வாங்கணும் அல்லது ஃப்ளாட் வாங்கணும் அப்படின்னாக்கா வாஸ்து தான் அவங்களுக்கு வந்து ப்ரைம் திங். அதை வச்சு தான் கிழக்கு இருக்கா, மேற்கில் இருக்கா, கிச்சன்னா இந்த டைரெக்ஷனில் இருக்கணும், பூஜை ரூம் இந்த டைரெக்ஷனில் இருக்கணும், குபேர டைரக்ஷன் இது, அது மாதிரி சொல்லிட்டு நிறையா இது பண்ணுவாங்க. ஈவன் நம்ம வாடகை வீட்டுக்கு போகணுன்னா கூட இவ்வளவும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதனால் அங்கே பில்டர்ஸும் இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி தான் கட்டுவாங்க, இல்லாட்டி ஃப்ளாட்டு விற்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்களும் வந்து ஸ்லோவாக ஃப்ளாட் வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணப்போ நான் வந்து என்னுடைய சீனியர் ஆஃபீஸர்கிட்ட கேட்டேன் ஆஃபீஸில், சார் இது மாதிரி புதுசாக ஒரு ஃப்ளாட்டு வாங்க போகிறேன் சார், எனக்கு வாஸ்துவை பற்றி ஐடியாவே கிடையாது. ஸோ உங்களுடைய சஜஷன் என்ன, உங்களுடைய வியூ என்ன சார் வாஸ்துவை பற்றி? ஏன்னா இப்போ நான் இருக்கிற ஒரு ரெண்ட்டுக்கு இருக்கிற ஃப்ளாட்லேயே என்னுடைய வெர்டிக்கலில் வந்து நாங்கள் 3 ஃப்ளாட் இருக்கோம். கீழ் வீட்டில் பார்த்தா எப்பொழுதும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எப்பொழுதும் ஒரு நாய்ஸி சீன் இருந்துக்கிட்டே இருக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள் பிஸி வித் அவர் ஓன் ஒர்க்கு, எங்களுடைய ஃபேமிலி லைஃப்பில் பிஸியாக இருப்போம். அதேமாரி மேலே இருக்கிறவங்களும் ரொட்டீனாக போயிட்டுருக்கு. ஸோ இதனால் ஒரே டைரெக்ஷன்லேயே 3 ஃப்ளாட்லேயே இவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்கே, ஸோ எப்படி சார் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அவர்கிட்ட. அப்போ அவர் வந்து ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தாரு. என்ன சொன்னார்னாக்க, இப்போ நீ வந்து என்னுடைய ரூமுக்கு வர, சப்போஸ் நான் உன்னோடைய வீட்டுக்கு போகிறேன் அல்லது நீ என்னோடய வீட்டுக்கு வர, வந்த உடனே அந்த இடத்துல ஒரு 1/2 hour இந்த இடத்துல எனக்கு பிடிச்சிருக்கு, மனசு வந்து சாந்தியாக இருக்குது, நான் ஒரு 1/2 hour இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இன்டர்னலி ஹாப்பியாக இருந்தது, மென்டலி யூ ஃபீல் யூ ஆர் பீஸ்ஃபுல் அப்படின்னாக்க இட் இஸ் எ குட் வாஸ்து ஃபார் யூ. சில சமயம் என்ன தோணுன்னாக்க, ஒரு இடத்துக்குள்ளே போவோம், ஒரு வீட்டுக்குள்ளே போவோம், இங்கேருந்து நம்ம எப்போ சீக்கிரம் போகலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது வந்து மேபி வாஸ்து காம்ப்ளைண்ட்டாக கூட இருக்கலாம். எந்த டோர் வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்குது, என்ட்ரன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கலாம். பட் நீ அங்கே உள்ளே போகிறப்ப உனக்கு வந்து எனக்கு வந்து அவ்வளோ இதுவாக இல்லையே, ஐ எம் ஃபீலிங் அன்ரெஸ்ட்டு, நான் வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சாக்க அது வந்து உன்னை பொறுத்த வரைக்கும் அது குட் வாஸ்து கிடையாது. இதுதான் என்னோடய வியூ அப்படின்னாரு. எனக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சார் எனக்கு ஒரு அழகான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதைத்தான் நான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நான் ஃபீல் பண்ணுறேன். எஸ், இது வந்து எனக்கு எனர்ஜி இருக்குது இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது.